அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தரம் 9 கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்காக இன்றைய தினம் நாங்கள் விஞ்ஞான பாடத்தை படிக்க இருக்கிறோம். அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் உங்களுக்கு இலங்கையிலே மிகச்சிறந்த ஒரு ஆன்லைன் ஸ்கூலாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஹோம் ஸ்கூலை பொறுத்தவரையில எல்கேஜி யூகேஜி பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரையான அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான அனைத்து பாடங்களையும் வீட்டில் இருந்தவாறே இந்த ஆன்லைன் ஸ்கூல் ஊடாக உங்களுக்கு நாங்கள் கட்டம் கட்டமாக வழங்க இருக்கிறோம். அதிலே 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்குரிய விஞ்ஞான பாடம் முதலில் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்கூல் ஆப்பினூடாக 4 அம்சங்களினூடாக உங்களுக்கு இந்த விஞ்ஞான பாடத்தை கற்பிக்க இருக்கிறோம். முதலாவது என்னன்னு சொல்லி கேட்டா, உங்களோட பாட விடயம், பாட அலகுகள், ஒவ்வொரு அலகும் ஒவ்வொரு பாட பரப்புகளும் ஸ்மார்ட் போர்டு துணையோட புத்தகத்தில் உள்ள சகல விடயங்களும் வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் விளக்கம் தார வகையில முழுமையான கற்றல் வீடியோக்களை நீங்கள் பார்வையிட முடியும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடப்பரப்புகளுக்கு தேவையான, அதாவது நாங்க இங்க படிக்கிற அந்த விஷயத்துக்கு தேவையான டியூட்ஸ் உங்களுக்கு அசைன்மெண்டாக வழங்கப்பட்டிருக்கும். டியூட்ஸ் உங்களுக்கு அசைன்மெண்டாக வழங்கப்பட்டிருக்கும். இந்த டியூட் நீங்க இந்த வீடியோ யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டியூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இது நீங்க அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் ஆப்புக்குள்ள பாக்குறீங்கன்னா அந்த லெசன்ல கீழே அசைன்மெண்ட் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியோடாக இந்த டியூட நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப இதை நீங்க கையில வச்சுக்கொண்டு இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த டியூடையும் ஃபில் பண்ணி கொண்டு வீடியோ பார்த்து பார்த்து படிச்சு விளங்கி கொண்டு இந்த டியூட்டை உங்களுக்கு ஃபில் பண்ணி கொண்டு வரையலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்னா விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில இணையதளத்துல அதிகமான லட்சக்கணக்கான ஃப்ரீ வீடியோஸ் உங்களோட பாட பரப்புகளுக்கு. முதலாவது பாடம் நுண்ணங்கின்னு சொல்லி சொன்னா, இந்த நுண்ணங்கி பாடம் நாங்க வெறுமனே ஸ்மார்ட் போர்ட்ல ஒரு படத்தை வரைகிறதாலேயோ ஒயிட் போர்ட்ல பிளாக் போர்ட்ல ஒரு படத்தை வரைஞ்சி பார்க்கறதால நுண்ணங்கி பற்றின மேலதிகமான விளக்கங்களை எங்களுக்கு வழங்கிக்கொள்ளலாம். சர்வதேச தரம் வாய்ந்த மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்களோ அது மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பு தொடர்பான விளக்க வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கிற கிராஃபிக் வீடியோ இருக்குது, அது மாதிரி பிராக்டிக்கல் வீடியோஸ் இருக்குது. ரைட், இந்த விளக்க வீடியோக்கள் உங்களுக்கு நாங்க இந்த அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் ஆப்புக்குள்ளால உங்களுக்கு ஒவ்வொரு லெசனாக அந்த விளக்க வீடியோக்களை வழங்க இருக்கிறோம். அந்தந்த பாடப்பரப்புக்கு தேவையான விளக்க வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது விஷயம். நாலாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஹோம் ஸ்கூல் ஆப்புக்குண்டே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஆன்லைன் பிராக்டிஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது உங்களோட ஒவ்வொரு பாடத்துக்கும் சகல பாடப்பரப்புகளை உள்ளடக்கியதாக கேள்விகளாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு MCQ கேள்வின்னு சொன்னா 4 விடைகள் இருக்கும். நீங்க சரியான விடையை செலக்ட் பண்ற வரைக்கும் அதை உங்களை ட்ரெயின் பண்ணும். நீங்க பிள்ளையான விடையை கொடுத்தா உங்களோட விட பிள்ளை திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படி நீங்க சரியான விடையை செலக்ட் பண்ண பின்னாடி அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க போகணும். இந்த மாதிரி சகல பாடப்பரப்புகளை உள்ளடக்கக்கூடிய வகையில இந்த ஆன்லைன் பிராக்டிஸ் அமைஞ்சிருக்கும். அப்ப பிள்ளைகள் நீங்க சயின்ஸை படிக்க போறீங்க. சயின்ஸ் மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா பாடங்களையும் தான் சயின்ஸை நீங்க படிக்க போறீங்க.
இந்த 4 அடிப்படைக்குள்ள முதலாவது மொத்த பாடத்தையும் விளங்கப்படுத்துகின்ற விளக்க வீடியோ, பாட விளக்க வீடியோ, மேலதிகமான யூடியூப் வீடியோஸ், அதோட அசைன்மெண்ட் டியூட் செய்ய போறீங்க. அதை நீங்க சப்மிட் பண்ணினீங்க எங்களுக்கு எப்பக்குள்ள அனுப்பிங்கன்னா அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு தருவோம். அதுக்குரிய மார்க்ஸ் தருவோம், அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்னன்னு தருவோம். மூணாவது, நாலாவது, ஆன்லைன் பிராக்டிஸ்ல நீங்க செல்ஃப் லேர்னிங் சுயமாக நீங்க கற்கிறதுக்கான முறையில அந்த ஆன்லைன் பிராக்டிஸ் தயாராக இருக்கு. அதுல நீங்க எடுக்கிற மார்க்ஸை பொறுத்து அடுத்தடுத்த மாதங்களுக்கான கட்டணங்கள்ல உங்களுக்குரிய சலுகைகள் வழங்கப்படும். சரிதான பிள்ளைகள்? இந்த 4 அடிப்படையில நாங்க இந்த விஞ்ஞான பாடத்தை மிகச்சிறந்த முறையில படிக்க இருக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமா ஏனைய கிளாஸஸை விட, பிசிக்கல் கிளாஸோ ஆன்லைன் கிளாஸ்களோ இதுகளை விட கொஞ்சம் வித்தியாசமா இந்த வகுப்பு இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஓகே, இப்ப நாங்க பாடத்துக்கு போகல. 9ஆம் ஆண்டை பொறுத்தவரையில 9ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு 2 புத்தகங்கள் இல்லையா? பகுதி 1 பகுதி 2 2 புத்தகங்கள் இருக்குது. அதுல முதலாவது புத்தகத்துல முதலாவது அழகாக அவங்க தந்திருக்காங்க நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு இந்த பாடத்தை தந்திருக்காங்க. நுண்ணங்கிகளின் பிரயோகம் அப்படின்னு தந்திருக்காங்க. நுண்ணங்கிகளின் பிரயோகம் என்கின்ற போது பிள்ளைகள் நமக்கு முதல்ல நுண்ணங்கின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நுண்ணங்கின்னா என்னன்னு தெரியும். நாங்க 6ஆம் ஆண்டு சயின்ஸ் படிக்கிறதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? 6ஆம் ஆண்டு சயின்ஸ்ல நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? மீட்டி பாருங்களேன் பிள்ளைகள். அங்கிகள் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சிட்டோம் இல்லையா? உயிருள்ள ஆட்கள் எல்லாரையும் அங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அங்கிகளுக்கு அடிப்படையான சில பொது சிறப்பியல்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது அங்கிகள் சுவாசிக்கிறதா இருக்கும், போஷணை, கழிவகற்றல், இனப்பெருக்கம், வளர்ச்சி, இந்த மாதிரி அங்கிகளுக்கு சில பொதுவான சிறப்பியல்புகள் இருக்கும். அந்த சிறப்பியல்புகளை காட்டக்கூடிய ஆட்கள் தான் நம்ம அங்கிகள் சொல்லுவோம். இந்த அங்கிகள் அடிப்படையான 3 கூட்டங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அங்கிகளை அடிப்படையா 3 கூட்டங்களா பிரிக்கிறோம். நீங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு போனதுக்கு பிறகு அது வேற வேற முறையான பிரிவுகள், பாகுபாட்டு முறைகள் படிப்பீங்க. இப்போதைக்கு நாங்க அங்கிகளை 3 பிரதான கூட்டங்களா பிரிக்கலாம். 3 கூட்டத்துக்குள்ள எல்லா அங்கிகளையும் உள்ளடக்கியலும் 3 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன பிள்ளைகள்? இந்த 3 பிரிவுகளும் ஒன்று நம்ம சொல்லுவோம் தாவரம் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்று தாவரம் சொல்லுவோம், 2வது விலங்கு சொல்லுவோம், 3வது பிள்ளைகள் நுண்ணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? நுண்ணங்கின்னு சொல்லுவோம். இந்த 3 கூட்டங்கள்ல நீங்க தாவரங்களை பத்தியும் படிக்கிறீங்க எங்களோட சயின்ஸ் சிலபஸ்களுக்கு, விலங்குகளை பத்தியும் படிக்கிறீங்க, நுண்ணங்கிகளை பத்தியும் படிக்கிறீங்க. 8ஆம் ஆண்டுல முதலாவது பாடம் நுண்ணங்கிகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, தரமட்டில் நுண்ணங்கிகள் தொடர்பாக கற்றவற்றை மீட்டி பாருங்கள். அப்ப 8ஆம் ஆண்டுல நாங்க நுண்ணங்கி தொடர்பாக படிச்சிருக்கோம் முதலாவது பாடம். அங்க படிச்ச நுண்ணங்கிகளின் முக்கியத்துவங்கள், இங்க படிக்கிற நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள். அப்ப இந்த நுண்ணங்கி அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணுமா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்பா, நுண்ணங்கினா என்ன? நுண்ணங்கின்னு எதை சொல்லுவோம்? நுண்ணங்கின்னு எதை சொல்லுவோம்? சொல்லுங்க பாப்பா. வெற்றுக்கண்ணுக்கு தெளிவாக புலப்படாத அங்கிகளை நம்ம நுண்ணங்கின்னு சொல்றோம் இல்லையா? வெறுங்கண்ணால பார்க்கலாம், அது நுண்ணங்கின்னு சொல்றோம். அப்படி மட்டும் எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா சில நுண்ணங்கிகள் வெறுங்கண்ணுக்கு தெரியுது. அதனால அந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி அந்த வரைவிலக்கணத்தை சரியான முறையில் நம்ம சொல்றதா இருந்தா, தனிக்களத்தால் அல்லது பலகலங்களால் ஆக்கப்பட்டுள்ளது, அதே நேரம் வெறுங்கண்ணால் தெளிவாக பார்க்க முடியாதது. இந்த 2 இயல்பையும் கொண்டதுதான் நுண்ணங்கி நம்ம சொல்றோம். அப்ப நுண்ணங்கி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம எப்படி வரைவிலக்கணம் சொல்லுவோம்? தனிக்கலமாகவோ பல்கலமாகவோ காணப்படக்கூடியதும், தனித்திருக்கும் போது வெறுங்கண்ணால் பார்க்க முடியாததுமான அங்கிகள் நுண்ணங்கிகள் எனப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நுண்ணங்கிகளுக்கான வரைவிலக்கணம். அப்ப ஏற்கனவே நாங்க படிச்ச விடயங்களை மீட்டி பார்க்கிற வகையில ஒரு ஒப்படை தந்திருக்காங்க பாருங்க. நுண்ணங்கி கூட்டங்களையும் அவற்றில் அடங்கும் நுண்ணங்கிகளின் பெயர்களையும் கொண்ட பட்டியல் ஒன்றை தயாரியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
நுண்ணங்கி கூட்டங்களையும் அவற்றில் அடங்கும் நுண்ணங்கிகளையும் கொண்ட பட்டியல் ஒன்றை தயாரிங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்ப பிள்ளைகள் நாங்க அலகு 9க்கான டியூடுக்கு போறோம். நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள் அதுக்குள்ள படிச்ச நாங்க பழைய பாடத்தை மீட்டுகின்ற வகையில சில கேள்விகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த டியூட கூட கையில இருக்கா பிள்ளைகள்? இந்த டியூட கூட கையில இருக்குதா? இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை கொடுத்து கொண்டே இவ்வளவு போகும். அதை சிறந்த முறையில படிக்கிறது, ஞாபகப்படுத்தி மீட்டி கொள்றதுக்காக, மறுபடி பார்த்து கொள்றதுக்காக. அப்ப நாங்க எக்ஸாம் வந்து பேப்பர்ல தான் எழுத போறோம். எக்ஸாம் பேப்பர்ல தான் ஆன்சர்ஸ் கொடுக்க போறோம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ரெடியாகத்தானே வேணும், தயாராகத்தானே வேணும். அதுக்கு தான் இந்த டியூடு வந்து ஒரு நம்ம டியூட செஞ்சு விட போறோம். அதிகம் பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக ஆன்லைன்ல பிராக்டிஸ் எடுக்க போறோம். கவனிங்க. இப்ப நுண்ணங்கி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இப்ப இந்த கேள்வி நம்ம எப்படி பிள்ளைகள் விட கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன சொன்ன முறை விளக்கணும் ஞாபகம் இருக்க நம்மளுக்கு? தனிக்கலமாக. இப்படி நீங்க இதுல எழுதணும். நான் எழுதி காட்டுறேன், எல்லாத்துக்கும் எழுதி காட்ட மாட்டேன், சில கேள்விகளுக்கு மட்டும் எழுதி காட்டுறேன். கவனிங்க. தனிக்கலமாகவோ பல கலங்களை கொண்டதாகவோ காணப்படுவதும் தனித்திருக்கும் போது வெறும் கண்ணுக்கு, வெறும் கண்ணால வெறும் கண்ணால பார்க்கறதா வெறும் கண்ணுக்கு சொல்றேன். ஏதாவது டிவைசஸ் நுணுகு காட்டியோ கைவெளியோ பார்த்தா அது வெறுங்கண்ணு சொல்றல, வெறும் கண்ணால் சும்மா பார்க்கறதா வெறுங்கண்ணு சொல்றேன். தனித்திருக்கும் போது வெறுங்கண்ணுக்கு தெளிவாக புலப்படாததுமான அங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நுண்ணங்கிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க? நுண்ணங்கிகள் காணப்படும் இடங்கள் எவைன்னு சொல்றாங்க. நுண்ணங்கிகள் எங்க காணப்படுது? சூழல்ல பரந்துபட்ட எல்லா விதமான இடங்கள்லையும் நுண்ணங்கி காணப்படும் இல்லையா? அதை நாங்க 8ஆம் ஆண்டு சிலபஸுக்குள்ள மீட்டி இருக்கோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. வளிமண்டலத்துல நுண்ணங்கி காணப்படுது. ரைட்? வளிமண்டலத்துல நுண்ணங்கி காணப்படுது. வளிமண்டலம். தரையில நுண்ணங்கி காணப்படுது. நன்னீர்ல நுண்ணங்கி காணப்படுது. உப்பு நீர், உவர் நீர்ல நுண்ணங்கி காணப்படுது. அது மாதிரி ஆழ்கடல்ல இருக்கு நுண்ணங்கி. ஆழ்கடல்ல, பாலைவனத்துல இருக்கும். எல்லா அசாதாரணமான சூழல்கள்லையும் நுண்ணங்கி இருக்கும். பாலைவனத்துல நுண்ணங்கி இருக்கு. அது மாதிரி வெந்நீரூற்று இல்லையா? வெந்நீரூற்றுக்கள்ல நுண்ணங்கி இருக்குது. வெந்நீரூற்றுக்கள்ல வெந்நீரூற்றுக்கள்ல அங்களுக்கு வாழ்ற கஷ்டம் தானே, அங்கெல்லாம் நுண்ணங்கி இருக்குது. அது மாதிரி கடும் குளிரா இருக்கிற பனிமலைகள்ல, பனிமலை பிரதேசங்கள்ல நுண்ணங்கி இருக்குது. அது மாதிரி அங்கிகளின் உடல் வெளி மேற்பரப்புலையும் நுண்ணங்கி இருக்குது. அங்கிகள உடலுக்கு உள்ளுக்கும் நுண்ணங்கி இருக்குது. இப்படி எல்லா விதமான சூழல் நிலைமைகளையும் சூழல் தொகுதிகளையும் இந்த நுண்ணங்கிகள் பரந்து காணப்படுது. சூழல்ல நுண்ணங்கிகள் பரந்து காணப்படுது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்கட உடல்ல காணப்படுற எங்களுக்கு சொந்தமான எங்கட உடல் கலங்களை விட எங்கட உடம்புல இருக்கிற நுண்ணங்கிகள கலங்கள எண்ணிக்கை கூட இருக்கு. எங்கட உடம்புற கலங்களை விட நுண்ணங்கிகள் எண்ணிக்கை கூட இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நுண்ணங்கி வாழும். உடலுக்கு வெளியால உடலுக்குள்ள. சரி, இப்ப கவனியுங்கள். இந்த நுண்ணங்கிகள் இப்படி பல்வேறு இடங்கள்ல சூழல்ல பலவிதமான இடங்கள்ல பரவி பரந்து காணப்படுவதற்கு அந்த நுண்ணங்கிகள் சில சிறப்பியல்புகளை வச்சிருக்கு. ஏனைய அங்கிகளால இப்படி எல்லா சூழலையும் வாழ முடியாது தானே. வெந்நீர் ஊற்றுக்கள்ல, கடும் வெப்பமான இடத்துல, கடும் குளிரான இடத்துல எல்லா அங்கிகளுக்கும் வாழறாது. அதுல நுண்ணங்கி வாழுது. காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில சிறப்பியல்புகள். என்ன சிறப்பியல்பு? முதலாவது,
அவங்க சிம்பிளா இருப்பாங்க, எளிமை, ரைட்? எளிமையான அல்லது எளிய உடல் அமைப்பு. அவங்களோட உடல் அமைப்பு எளிமையானது. மனுஷன் தான் பெரிய உடம்பு, இந்த உடம்பு தூக்கி கூட ஒரு ஜன்னலுக்குள்ளால புகுந்து கொள்ளலாது, ரைட்? ஒரு மலைக்கு ஏறி கொள்ளலாது, ஒரு மரத்துக்கு ஏற கஷ்டம். ஆனா நுண்ணங்கி என்ன செய்யும்? காத்துல பறந்து போயிடும். அப்படி ஏன்? அவங்க ஒரு தனிக்கலத்தால அல்லது சில கலங்களை கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப எளிய உடல் அமைப்பை கொண்டிருக்குது, ரைட்? அது மாதிரி அவங்களோட துரித வளர்ச்சி வீதம், துரித வளர்ச்சி, வேகமா வளருவாங்க, வேகமா வளருவாங்க, ரைட்? சில வினாடிகள், சில நிமிடங்கள் போதும் நுண்ணங்கிகள் வளர்றது. இப்ப ஒரு வகை பாக்டீரியா ஒன்று இருக்குது பிள்ளைகள், விப்ரியோ கோலரா என்ற கோலரா நோய்க்கு ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா 20 நிமிஷத்துல, அது புதுசா பிறந்த பாக்டீரியா 20 நிமிஷத்துல அது வளர்ந்து இனப்பெருக்கமும் செஞ்சிடும். 20 நிமிஷம். அப்ப துரித வளர்ச்சி நுண்ணங்கிகளுக்கு இருக்குது. அது மாதிரி துரித இனப்பெருக்க வீதமும் நுண்ணங்கிகளுக்கு இருக்குது, துரித இனப்பெருக்கம். அது மாதிரி அவங்க பல்வேறு விதமான போஷணை முறைகளை காட்டுவாங்க, பல்வேறு விதமான போஷணை முறைகள், பல்வேறு விதமான போஷணை முறைகள். இப்ப தாவரங்களை பொறுத்தவரையில ஒளி இருந்தா மட்டும்தான் ஒளித்தொகுப்பு செய்யும், உணவை தயாரிக்கும். ஆனா சில நுண்ணங்கிகள் ஒளி இல்லாமலே ரசாயன சக்தியை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க தயாரிப்பாங்க. அது மாதிரி அழுகல் இருக்கு. பூஞ்சனம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வது? அது சாப்பாடு உடம்புகளெல்லாம் எடுக்க தேவையில்லை, சில நொதியங்களை சுரந்து விடும் வழியால அந்த உணவுப் பொருள் அழுகி போறது, அதுக்கு தேவையான சக்தியை போஷணையை கேட்டுக்கொள்ளும். இப்படி ஏனைய தாவரங்கள் விலங்குகளை போல அல்லாது பல்வேறு விதமான போஷணை முறைகளை அவங்க காட்டுவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட சிறப்பியல்புகள் இந்த நுண்ணங்கிட்ட இருக்கிறதால உள்ளவர்கள் அவங்க சூழல்ல பெரும்பாலான இடங்கள்ல பறந்து காணப்படுறாங்க. இப்ப இந்த கேள்விகளுக்குரிய விடை உங்களுக்கு எழுத முடியுமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்க டியூப்ல இந்த கேள்விகளுக்குரிய விடைய எழுதி கொள்ளுங்கள். அடுத்து நாங்க 4வது கேள்விக்கு வரோம். 4வது கேள்வி என்ன சொல்லுது? நுண்ணங்கிகளின் வகைகள் எவை கேட்குது இல்லையா? நாங்க 8ஆம் ஆண்டுல படிச்சிருக்கோம், அதான் திரும்ப 9ஆம் ஆண்டுல மீட்டி கொண்டிருக்கோம். நுண்ணங்கிகளின் வகைகள் எவை அப்படின்னு சொல்லி. நுண்ணங்கிகளோட வகைகளை வேண்டாம் என்ன நீங்க சொல்றீங்க? 5 வகையான நுண்ணங்கிகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முதலாவது என்னது? ஒன்று பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், பாக்டீரியாக்கள் ஒரு வகை. 2வது வகை என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? ஃபங்கஸ்கள், ஃபங்கஸ், அதுக்கு தான் நாங்க பூஞ்சனம் அப்படின்னு சொல்றோம், ஃபங்கஸ்கள். 3வது என்ன வகை? அல்காக்கள். 3வது அல்கா, அல்காக்கள் சொல்லுவோம். 4வது புரோட்டோசோவான்னு சொல்லுவோம், புரோட்டோசோவாக்கள் சொல்லுவோம். 5வது வைரசுகள், 5வது வைரசுகள் அப்படின்னு சொல்லி 5 வகையான நுண்ணங்கிகள் நாங்க படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அதை நீங்க இங்க குறிச்சுக்கொள்ளு. பரமேசியம், அமீபா, யூக்ளினா, இது நுண்ணங்கிற வகை இல்ல பிள்ளை, நுண்ணங்கிற்கு உதாரணம் நம்ம சொல்றோம். அப்ப நுண்ணங்கிற வகை அப்படின்னு சொல்லிச்சுல, இந்த பெருங்கூட்டம் இந்த 5ஐ கொடுக்கணும்: பாக்டீரியா, ஃபங்கஸ், அல்கா, புரோட்டோசோவா, வைரஸ். ரைட். 5வது கேள்விக்கு நாங்க போறதுக்கு முதல் எங்கட புத்தகத்துக்கு மறுபடியும் இருக்கா வருவோம். இப்ப நீங்க புக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா, அயற்சூழலில் மட்டுமன்றி எமது உடலில் உள்ள நுண்ணங்கிகள் வாழ்கின்றன. நம்ம அதை பார்த்துட்டு தானே எங்களோட உடம்புக்குள்ளேயும் நுண்ணங்கிகள் காணப்படும். பெரும்பாலான நுண்ணங்கிகள் மனிதனுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் நன்மை பயப்பனவாகும். சில நுண்ணங்கிகள் பாதகமானவை ஆகும். அப்ப பிள்ளைகள், நம்மளா சிலாக்கள் சொல்ற நுண்ணங்கி அப்படின்றாலே மனுஷனுக்கு தீங்குதான், நுண்ணங்கி என்றாலே பாதிப்புத்தான், பாதகமான விளைவுகள் தான் அப்படின்னு யோசிக்கிறவர்கள். அது தவறு. நுண்ணங்கியால நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா என்றால் நன்மைகள் தான் அதிகம். நுண்ணங்கியால நன்மைகள் தான் அதிகம். அவ்வளவு நன்மை நுண்ணங்கியால இருக்கு. நம்ம இதுக்குள்ள படிக்க போறோம் நுண்ணங்கியால பிரயோசனத்தை பத்தி. அதே நேரத்தில் நுண்ணங்கியால சில தீமைகளும் இருக்குது. அந்த தீமைகள் எங்கட மேனேஜ்மெண்ட், எங்கட முகாமைத்துவம் சரியா இருந்தா அந்த தீமைகளை நாங்க இழிவளவாக்கி கொள்ளலாம், குறைச்சு கொள்ளலாம்.
நுண்ணங்கிகளால் ஏற்படுற பாதிப்புகளை நம்ம குறைச்சிக்கலாம். இப்ப உணவுப் பொருளோட கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளை நம்ம கையாண்டோம்னா நுண்ணங்கியில இருந்து உணவுப் பொருள் கெட்டு போறதுல இருந்து பாதுகாப்பு தடிக்கொள்ளலாம். உணவுப் பொருள் கெட்டு போகுது நுண்ணங்கியில பாதிப்புண்டா அந்த பாதிப்பை தவிர்த்து கொள்றதுக்கு எங்களுக்கு வழி இருக்குது. ஆனா நுண்ணங்கி செஞ்சு தர நன்மைகளை நாங்க செயற்கையா நுண்ணங்கி இல்லாம செய்யறதுக்கு கடுமையான நெருக்கடி எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப நுண்ணங்கியால நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமான கேட்டார்கள். நுண்ணங்கிகளால நன்மைகள் பிரயோசனங்கள் தான் மனுஷனுக்கும் சரி ஏனைய விலங்குகளுக்கும் சரி தாவரங்களுக்கும் சரி நன்மை பிரயோசனம் தான் அதிகமா கிடைக்குது. ரைட், ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா புவி மீது வாழும் அங்கி கூட்டங்களிடையே நுண்ணங்கிகள் மிகக்கூடிய பரம்பரை கொண்டன. நுண்ணங்கிகள் மிகவும் எளிய உடலமைப்பை கொண்டிருப்பதுடன் துரித வளர்ச்சி மற்றும் இறப்பெருக்க வீதத்தையும் கொண்டன. இதுதான் உங்களுக்கு நம்ம இப்ப அந்த கேள்வி வெளியே கொண்டு வந்த விஷயம். நுண்ணங்கிகள் பல்வேறு சூழல் நிலைமைகளுக்கும் பல்வேறு போஷணை முறைகளுக்கும் மிக எளிதில் இசைவாக்கத்தக்க ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். அதை நம்ம சொன்னோம் இல்லையா? வித்தியாசமான பல்வேறு விதமான போஷணை முறைகள் அவங்கள்ட்ட காணப்படுகிறது. அது மாதிரி சூழல் நிலைமைகளுக்கு அவங்க குயிக்கா இசைவாக்கம் அடைஞ்சிருவாங்க. அடுத்தது பாருங்க, நுண்ணங்கிகளில் தனிக்கல அங்கிகளும் பல்கல அங்கிகளும் காணப்படுகின்றன. தனிக்கலத்தாலான நுண்ணங்கியும் இருக்குது. தனியே ஒரு கலம் மட்டும் அது அப்படி ஆக்கப்பட்டிருக்கிற நுண்ணங்கியும் இருக்குது. பல கலங்களை கொண்ட நுண்ணங்கிகளும் காணப்படுது. இப்ப பாருங்க, பிரதான நுண்ணங்கி கூட்டங்களாக பாக்டீரியா, பங்கஸ், அல்கா, புரோட்டோசோவா ஆகியவற்றை குறிப்பிட முடியும். அத்துடன் உயிருள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் இடைப்பட்ட இயல்புகளை கொண்ட கூட்டமான வைரஸும் நுண்ணங்கி கூட்டத்துக்குள்ளதான் அடங்கும். அந்த வைரஸ் நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா? வைரஸுகளுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு கேட்டா உறுதியா சொல்ல முடியாது. உயிர் உள்ள இயல்பையும் காட்டுது, உயிரற்ற இயல்பையும் காட்டுது. வைரஸுகள் உயிர் உள்ள இயல்பையும் காட்டுது, உயிரற்ற இயல்பையும் காட்டுது. அதனால வைரஸுகளுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையாங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஆனாலும் நுண்ணங்கி கூட்டம்னு சொல்ற நேரத்துல மேல சொன்ன இந்த நாளோட வைரஸையும் சேர்த்து 5 நுண்ணங்கி கூட்டங்களாகத்தான் நம்ம சொல்லுவோம். ஒரு நுண்ணங்கி வைரஸும் ஒரு நுண்ணங்கி தான். ரைட், ஓகே. அடுத்து நாங்க போகிறவர்கள் இந்த நுண்ணங்கிகளுடைய இயல்புகள் சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் ஆராய போறோம். கவனியவர்கள், நுண்ணங்கிகள் சொல்லக்குள்ள நாங்க 5 விதமான கூட்டங்கள் சொன்னோம். முதலாவது பாக்டீரியா, இரண்டாவது பங்கஸ், மூன்றாவது அல்கா, நாலாவது புரோட்டோசோவா, அஞ்சாவது வைரஸ். இந்த 5 நுண்ணங்கி வகைகள்லையும் அவங்களோட இயல்புகள் என்ன, அவங்களுக்கு உதாரணங்கள் என்னன்றத ஒன்றுண்டா பார்க்க போறோம். கவனிங்க, முதலாவது பாக்டீரியா. என்ன கூட்டம்? பாக்டீரியா கூட்டம் தந்திருக்காங்க. அதுக்கு ஒரு படம் ஒன்றும் உங்களோட புத்தகத்துல காட்டியிருக்கிறாங்க இல்லையா? ஒரு 3 பரிமாண விளக்கப்படம் ஒன்று காட்டியிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள், நாங்க படம் வரைகிற நேரத்துல, கொப்பியில படம் வரைகிற நேரத்துல 3 பரிமாண படம் வரையக்கூடாது. அதுதானே? சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் சயின்ஸ்ல படம் வரைகிறதுக்கு செப்பரேட்டா ஒரு கொப்பி ஒன்று பாவிச்சு கொள்ளணும். அதுக்கு தான் சயின்ஸ் புக்னு சொல்றோம். மேத்ஸ் படிக்கிறார்கள் கிராஃப் வரைவுகளுக்கு தனியா கொப்பி இருக்கா இல்லையா? கிராஃப் கொப்பின்னு சொல்லி. அது மாதிரி சயின்ஸ் படிக்கிறார்கள் இந்த நுண்ணங்கிகள், இந்த பிராக்டிகல்கள் இதெல்லாம் வரைகிறதுக்கு தனியா சயின்ஸ் புக்னு இருக்கு. ஒரு பக்கம் சித்திரத்தாள் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கோடுகள் வந்ததாக இருக்கும். சயின்ஸ் புக்னு கடையில கேட்டா தருவாங்க. இந்த மாதிரி கொப்பிகள் நாங்க எங்கட காலத்துல பாவிச்சோம். இப்ப பெரும்பாலான ஸ்கூல்ல இந்த கொப்பிகள் பாவிக்கிற இல்லை. ஆனா அந்த சயின்ஸ் புக் பாவிச்சா நல்ல பிள்ளை. அதுல படம் வரையறதுக்கு, விஞ்ஞானத்துக்குள்ள வர படங்களை வரையறதுக்கு ஸ்பெஷலா சில அணுகுமுறைகளை, நுணுக்கங்களை நீங்க பயன்படுத்தணும். சித்திர பாடத்துல படம் வரைகிற மாதிரி விஞ்ஞான பாடத்துக்கு படம் வரைகிற இல்லை. சித்திர பாடத்துல நம்மள படம் வரைய சொன்னா நீங்க எப்படி படம் வரைவீங்க? அந்த பேனையை நல்லா டார்க்கா, பென்சிலை நல்லா தடிப்பமாக்கிட்டு என்ன செய்வீங்க? இந்த இப்ப ஒரு முகம் கொண்டு வரையணும்டா இப்படி 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 கொண்டு வருவீங்க. இளப்பிள்ளை இப்படி கொண்டு வரீங்க தானே? இப்படி 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 கொண்டு வந்து இப்படி இப்படி முகம் கொண்டு வரைவாங்க இல்லையா? இப்படி முகம் கொண்டு வரைவாங்க, கொண்டு இப்படி வரைவாங்க. ஆனா பிள்ளைகள் சயின்ஸுக்குள்ள இந்த மாதிரி படம் வரையலாம்.
சயின்ஸுக்குள்ள படம் வரைகிற நேரத்துல பிள்ளைகள் அந்த கோடு மிக மெல்லிசா இருக்கணும். அதே நேரத்துல ஒரு கோடு போட்டா அந்த கோட்டுக்கு மேலால 2வது கோடு வரக்கூடாது. அப்படி வரைஞ்சு பழகணும் சயின்ஸுக்குள்ள படம். அந்த படங்களை உங்களுக்கு பின்னாடி நீங்க 10ஆம் ஆண்டுல ஒளியியல் படிக்கிற நேரத்துல கதிர் வரைபடம், ஒளிக்கதிர்கள வில்லைகளை பட்டு அந்த கதிர்கள் தெளிப்படைஞ்சு போற நேரத்துல இந்த மாதிரி நீங்க வரைஞ்சீங்கன்னா அங்க சரியான அளவிடங்களும் கிடைக்காது. எனவே நீங்க இப்ப இருந்தே பழகணும். சயின்ஸுக்குள்ள படம் வரதுல பென்சில் நல்ல கூரா இருக்கணும், தலைமயிரை விட மெல்லிசா இருக்கணும் பென்சில் கூர், ரைட்? அது மாதிரி ஒரு கோட்டுக்கு மேல 2வது கூட வரக்கூடாது. இப்ப இந்த பாக்டீரியாவோட ஒரு படம் கொண்ட வரைய சொன்னா, அல்லது இதே முகம்னு சொல்லுங்க, இதே முகத்தோட என்னன்னு சொல்லிட்டோம்னா நீங்க இந்த கோடு இப்படி வரணும். ஒரு தனி கோடு தான் போடணும். தனியே ஒரு கோடு, ஒரு கோட்டுக்கு மேல ஏறி வரக்கூடாது அடுத்த கோடு. அப்படி வந்தா அழிச்சு கொடுத்து வரையணும். கண்ணை வரைச்சா வரையணும். ஒரு கோட்டுக்கு மேல ஒரு கோடு ஏறக்கூடாது. ஏறினா பிள்ளைகள் அதை நாங்க அழிச்சு போட இடம் செய்யணும். அந்த இடத்தை அழிச்சு போட்டு மறுபடி வரையணும். ரைட்? இப்படித்தான் இந்த படங்களை நீங்க வரைஞ்சு கொள்ளணும். இப்ப இதுல ஏன் இந்த மாதிரி கோடு மெல்லிசா இருக்கும் சொன்னா அதுக்கு ரீசன், காரணம் இருக்கிறது. ரைட்? அப்ப சயின்ஸுக்குள்ள படம் வரைகிறது வேற, சித்திர பாடத்துக்குள்ள படம் வரைகிறது வேற. மற்றது உங்களுக்கு புத்தகத்துல அவங்க 3D முப்பரிமாண தோட்டத்துல படம் காட்டியிருந்தாலும், கலர் படங்கள் காட்டியிருந்தாலும், நீங்க வரைய சில பிள்ளைகள் இந்த கலர் படங்கள் வரையக்கூடாது. ஷெடோ, இந்த டார்க் பண்ற இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. எங்கட பாடத்துல நீங்க இப்படித்தான் என்ன செய்யணும், படங்களை வரையணும். இப்ப இந்த பாக்டீரியாவுடைய படத்தை உங்களை வரைய சொன்ன பிள்ளைகள் வெறும் கோட்டு படம் தான் நீங்க வரையணும். கோட்டு படம், ரைட்? லைன் டயக்ராம் சொல்றது கோட்டு படம். இப்போ ஒரு பாக்டீரியாக்களுக்குள்ள பல வகைகள் இருக்கு பிள்ளைகள், ரைட்? பாக்டீரியாக்களுக்குள்ள பல வகைகள் இருக்குது. அது கோல உரு, கோல் உரு, சுருளி உரு, ரைட்? அப்படி பல வகையான பாக்டீரியாக்கள் இருக்குது. ஆனா நாங்க இங்க பொதுவான ஒரு பாக்டீரியாவுடைய படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். பொதுமைப்பாடான எல்லா பாக்டீரியாக்கள்ல உள்ள இயல்புகளையும் சேர்த்து ஒரு பொதுவான பாக்டீரியாவோட வரைஞ்சுட்டா அந்த பாக்டீரியா படத்தை நாங்க இப்படி கொடுக்கணும். எப்படி? இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குள்ள நீங்க கொடுக்கணும். ஒரு கோட்டுக்கு மேல இன்னொரு கோடு வரக்கூடாது. இதான் லைன், சிங்கிள் லைன் டயக்ராம், ரைட்? இப்ப இது பாக்டீரியா உடல் அப்படின்னு எடுப்போம், ரைட்? அதுல வெளியால ஒரு கலைச்சுவர் அப்படின்னு காணப்படும். அதை சூழ ஒரு சளியம் ஒன்று காணப்படும். ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்க அவ்வளவு டீப்பா இல்லாட்டியும் நார்மலா இப்படி ஒரு படம் பண்ண நாங்க வரையலாம். இது என்னண்டா பிள்ளைகள், இதை நம்ம பிசிர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? பிசிர்கள் காணப்படும், ரைட்? பிசிர்கள் காணப்படும். அது மாதிரி அதுல சவுக்கு முளைகளும் காணப்படும், ரைட்? சவுக்கு முளைகளும் காணப்படும். அதே போல பாக்டீரியாவோட கரு பதார்த்தம் காணப்படும். சொல்லுவோம் கரு பதார்த்தம். கரு பதார்த்தம் காணப்படும். அது மாதிரி அதுல வட்ட வடிவ டிஎன்ஏ காணப்படும். அது நம்ம பிளாஸ்மிட் சொல்லுவோம். வட்ட வடிவ டிஎன்ஏ காணப்படும். அது மாதிரி குளிய உருள ஏனைய சில குளிய உரு பதார்த்தங்கள், ஏனைய அமைப்புகளும் அதுக்குள்ள இருக்கு. இப்படி நீங்க காட்டினீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு பாக்டீரியாவோட படத்தை நாங்க வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி கோட்டு படம் தான் நாங்க வரையணுமே தவிர நிறந்திட்டதோ டார்க் பண்றதோ, இந்த வேலைகள் இருக்கக்கூடாது. பென்சில் எவ்வளவு மெலிசா இருக்கணுமோ அவ்வளவு பென்சில் அவ்வளவு மெலிசா காணப்படும். இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவுடைய படத்தை நீங்க வரையணும். அதுல பகுதிகளை குறிக்கோளம் அப்படின்ற தேவை இல்ல பிள்ளைகள். இருந்தாலும் நீங்க சாதாரண ஒரு தெளிவுக்காக வேண்டிய அந்த பகுதிகளை குறிச்சு கொள்ளலாம். இது நம்ம சவுக்கு முளை அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பிசிர்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
அது மாதிரி இத கரு பதார்த்தம், கரு அல்ல கரு பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வட்ட டிஎன்ஏ சொல்லுவோம், வட்ட டிஎன்ஏ சொல்லுவோம். இது நம்ம குழிய உரு, ஏரியாவை குழிய உரு சொல்லுவோம். குழிய உரு. பொதுவாக நீங்க பழக்கம் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க, எந்த படம் வரைஞ்சாலும் அதுல 2 பகுதியாக குறிச்சு காட்டணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. படம் கொண்டு வரைஞ்சா குறிச்சு காட்டணும். ஏன்? நீங்க வரைகிற பாக்டீரியா ஃபங்கஸ் மாதிரி இருக்கும், நீங்க வரைகிற அல்கா வைரஸ் மாதிரி இருக்கும். அப்படின்ட்டா அதை நீங்க குறிச்சு காட்டினா தான் இது பாக்டீரியா வளரும். தேங்காய்னு நினைச்சுக்கொண்டு நீங்க வரைவீங்க, பாக்குற ஆளுக்கு அது மாங்காய் மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அதை தேங்காய் இந்த குறிச்சு காட்டினா தேங்காய்னு விளைக்குவாங்க. சரிதானே உள்ளாள்? ரைட். அப்ப இந்த பாக்டீரியா ஒன்றினுடைய படத்தை பொதுவான ஒரு பாக்டீரியா படத்தை இப்படி நீங்க வரைஞ்சு காட்டணும். அப்ப இந்த பாக்டீரியாக்கள் கொண்டுள்ள சிறப்பியல்புகள் என்ன பாருங்க. தனிக்கல நுணுக்கு காட்டிக்குரிய அங்கி கூட்டம். நாங்க ஏற்கனவே படிச்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே பிள்ளைகள்? நுண்ணங்கிகள் வந்து சில வேளைகள்ல தனிக்களமா இருக்கும், சில வேளைகள்ல பல்கலமாக இருக்கும். சில நுண்ணங்கிகள் தனிக்களம், சில நுண்ணங்கிகள் பல்கலம். இந்த பாக்டீரியான்ற கூட்டத்தை பொறுத்தவரையில இந்த பாக்டீரியா கூட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே தனிக்களம். பாக்டீரியா என்ற கூட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே தனிக்களத்தால அணக்கலாம். அப்ப பாக்டீரியாக்களுக்குள்ள பல்கல அங்கிகள், பல்கல அங்கி பாக்டீரியா கூட்டத்துக்குள்ள இல்ல. பாக்டீரியா கூட்டத்துக்குள்ள பல்கல அங்கி இல்லை. அப்ப எல்லாமே தனிக்கல நுணுக்கு காட்டிக்குரிய அங்கிகளாக இந்த பாக்டீரியாக்கள் காணப்படுது. இரண்டாவது நாங்க பார்க்கிறோம் பல்வேறுபட்ட உடல் வடிவங்களை கொண்டது. உங்களுக்கு பாக்டீரியாக்கள் எப்படி இருக்கும், என்னென்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லி கீழே உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வரும். அந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா பாக்டீரியாக்கள் ஷேப்களை நீங்க விளைவு போல. பாக்டீரியாக்கள் ஷேப்களை நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னார்கள், பாக்டீரியா வந்து கோளமான ஷேப்ல இருக்குமா, கோளம். ரைட்? இப்படி கோளமான ஷேப்ல நான் உங்களுக்கு விளக்கிறதுக்காக இப்படி செலவு பண்றேன், நீங்க செலவு பண்ணக்கூடாது. எப்படி கோள வடிவத்துல பாக்டீரியா இருக்குமா, அப்ப நம்ம அதை கோள உரு பாக்டீரியான்னு சொல்லுவோம். சில பாக்டீரியாக்கள் சில வகைகள் எப்படி இருக்கணும், அது கோல் உரு பாக்டீரியா அப்படி நீளமாக இருக்கும். ரைட்? இப்படி இருந்தா இது நம்ம கோல், கோல்ன்றதால கோலுரு பாக்டீரியான்னு சொல்லுவோம். கோலுரு பாக்டீரியா, கோளவுரு கோலுரு. இது காளானா, இது பாம்பு லானா. சில பாக்டீரியாக்கள் எப்படி இருக்குமா கேட்டா சுருளி ஒரு பாக்டீரியாவா இருக்குமா, சுருண்டு இருக்குமா, ஸ்பிரிங் மாதிரி. சுருளியுரு நம்ம சொல்லுவோம், சுருளியுரு பாக்டீரியான்னு சொல்லுவோம். சில பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அது வந்து கொமா ஷேப்ல இருக்குமா, அப்படி கொமா ஷேப்ல, அத நம்ம கொமா உரு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வெவ்வேறு உடல் வடிவங்களை கொண்டு இந்த பாக்டீரியாக்கள் காணப்படும். அடுத்தது, புவியின் மீது அனைத்து சூழல்களிலும் மிக பெருமளவில் காணப்படும் இந்த பாக்டீரியா தான் பிள்ளைகள் புவியில எல்லா விதமான நம்ம சொன்னமே நுண்ணங்கில் வாழக்கூடிய இடங்கள் சொல்லி வெந்நீர் ஊற்று, பனிமலைகள், பாலைவனம், இந்த அசாதாரணமான சூழல்களையும் வாழக்கூடிய ஆற்றலை வச்சிருக்கிற நுண்ணங்கி எதுன்னு கேட்டா அந்த பாக்டீரியா. பல்வேறு விதமான எங்கு பார்த்தாலும் பாக்டீரியா, உலகமே பாக்டீரியா மயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாக்டீரியாக்கள் பரந்துபட்ட இடங்கள்ல வாழுது. இந்த பாக்டீரியாக்களுக்கு உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க. முதலாவது லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பாக்டீரியா இனத்தினுடைய ஒரு பாக்டீரியா வகையினுடைய பெயர். அப்ப பாக்டீரியாக்களுக்கு உதாரணம் தருகன்னு கேட்டாங்கள அந்த பெயரை நீங்க கொடுக்கணும். அது ஒரு விஞ்ஞான பெயர் என்றதால அதை பாருங்க, 2 சொல்லுல வந்திருக்குது. ஆங்கில வளைந்தெழுத்து இட்டாலிக் லெட்டர்ஸ்ல அதை காட்டுறாங்க. அதான் விஞ்ஞான பெயர் சொல்றது. அதுல முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல் இருக்கும், ஏனைய எழுத்துக்கள் எல்லாமே சிம்பிள் இருக்கும். டைப் பண்ண சில சாய்வான இடத்துல டைப் பண்ணணும். நீங்க கையெழுத்துல அந்த பேரை எழுதுனீங்கன்னா அதுக்கு கீழே இந்த நான் போட்டுக்கிற மாதிரி தனித்தனி கோடு அதுக்குள்ள போடணும்.
ரெண்டு சொல்லுக்கும் ரெண்டு கோடு போடணும். அப்ப லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ் நீங்க எழுதுனா, தமிழ்ல எழுதுனா அதுக்கு கோடு போட தேவையில்லை. அது விஞ்ஞான பேர் தான் தமிழ்ல எழுதுங்க. அதை இங்கிலீஷ்ல எழுதினீங்கன்னா பிள்ளைகள் அதுக்கு கோடு போடணும். ஏன்னா உங்களுக்கு வளைந்த எழுத்து நீங்க எழுத கஷ்டமே, அதுக்காண்டி நீங்க கோடு போடணும். இதான் அந்த விஞ்ஞான பெயர் எழுதுறதுக்கான முறை. அப்ப லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ், இப்படி ரெண்டு வகையான பாக்டீரியா வகைகள் இருக்குது. இவை பாலுணவு உற்பத்தியில் பயன்படும். பாலுணவு உற்பத்தி என்றால் நாங்க பாலை கொண்டு என்னென்ன உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம பாலுணவு உற்பத்தியில் சொல்லுவோம். ரைட்? தயிர், அது மாதிரி யோகட், ரைட், இந்த மாதிரி பால் கட்டி, ரைட், இப்படி தயாரிக்கிற பாலுணவு உற்பத்திகள் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ் என்ற ரெண்டு வகையான பாக்டீரியா இனங்கள் இதுல பயன்படுத்துகின்றன. அடுத்த இரண்டாவது உதாரணம் சொல்றாங்க, பாசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஆந்த்ராக்ஸ் நோயாக்கி, ஆந்த்ராக்ஸ்ன்றது ஒரு டேஞ்சரான நோய், ரைட்? அதை நம்ம கீழே பார்ப்போம், அதை சம்பந்தமா விளக்கம் வரும் உங்களுக்கு. இந்த பாசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற இந்த நுண்ணங்கி, இந்த பாக்டீரியா தான் ஆந்த்ராக்ஸ் என்ற நோயை ஏற்படுத்துது. அது மாதிரி அசட்டோபாக்டர் அசட்டி, அசட்டோபாக்டர் அசட்டி, இந்த அசட்டின்றதை வச்சுக்கொண்டு நீங்க பிள்ளைகள் இந்த அசட்டின்ற சொல்ல வச்சுக்கொண்டு நீங்க விளைக்கணும். அசட்டின்னா அசட்டிக் அமிலம். அசட்டிக் அமிலம்டா என்ன? அதனுடைய ஐதான வடிவம் தான் வினாகிரி. அசட்டிக் அமிலத்துக்கு தண்ணி சேர்த்து ஐதாக்கினோம்னா வினாகிரி வரும். அப்ப இந்த அசட்டோபாக்டர் அசட்டி என்ற பேரை வச்சு நீங்க பிடிச்சுக்கணும். அசட்டின்னா அசட்டிக் அமிலம். அசட்டிக் அமிலத்துக்கு தண்ணி ஊற்றினா வினாகிரி. அப்ப வினாகிரி உற்பத்தியில் பயன்படக்கூடிய பாக்டீரியா அசட்டோபாக்டர் அசட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி விப்ரியோ கொலரே, நான் ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, வாந்தி பேதி. இந்த கொலரா நோய்னு சொல்றது டேஞ்சரான நோய் இல்லையா? வாந்தி பேதி, வயிற்றோட்டம், வாந்தி பேதி. இந்த வாந்தி பேதி நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணங்கி பேர் தான் விப்ரியோ கொலரே. அப்ப அதுவும் ஒரு வகையான பாக்டீரியா. இன்னும் நிறைய பாக்டீரியா வகைகள் இருக்குது. சில நோய்கள் உண்டாக்கக்கூடிய நம்ம அந்தந்த இடங்கள்ல அந்த பாக்டீரியா வகையில பார்ப்போம். ஓகே பிள்ளைங்க, இப்ப நாங்க அடுத்த இரண்டாவது நுண்ணங்கி கூட்டத்துக்கு போறோம். இரண்டாவது நுண்ணங்கி கூட்டம் தான் ஃபங்கஸுகள். என்ன பிள்ளை? ஃபங்கஸுகள். இந்த ஃபங்கஸுகளை பொறுத்தவரை பாருங்க, அதுக்கு ரெண்டு படம் தந்திருக்காங்க. ஒன்று மியூக்கர், அடுத்தது மதுவம். மியூக்கர் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு நம்ம சொல்ற பேரு பான் பூஞ்சனம் என்று இன்னொரு பேர் இருக்குது. பான்ல வார பூஞ்சனம்னால அதுக்கு பான் பூஞ்சனம் சொல்றோம். இந்த மியூக்கர் பூஞ்சனம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், வெற்று கண்ணுக்கு தெரியக்கூடியது, வெற்று கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இந்த பான் பூஞ்சனம் காணப்படும். அது மாதிரி இந்த மதுவம் அப்படின்றது தனிக்கலமாக இருக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுவே நம்ம கடையில வாங்குற ஈஸ்ட் சொல்ற நேரத்துல அந்த ஈஸ்ட் கண்ணுக்கு தெரியுது. இந்த ஈஸ்ட் தான் இந்த மதுவம். இந்த ஈஸ்ட் தான் இந்த மதுவம் உள்ளது, ரைட்? இந்த நம்ம ஈஸ்ட் சொல்றோமே, அதான் இந்த மதுவம். அப்ப அது கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது தனிக்கலமா இருக்குச்சுன்னா கண்ணுக்கு தெரியாது. பான் பூஞ்சனம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனா அது தனி அங்கியா இருக்கிற இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாது, வெற்று கண்ணுக்கு தெரியாது, தனி அங்கியா இருக்குச்சு. அப்ப இந்த மியூக்கர், பான் பூஞ்சனம், அது மாதிரி மதுவம், ஈஸ்ட் என்பதெல்லாம் இந்த ஃபங்கஸுகளுக்கு உதாரணங்கள். இதை நீங்க உங்களுக்கு படம் ஒன்றா வரைய சொன்னா நீங்க எப்படி வரையணும்? இதை நீங்க படம் ஒன்றா வரைய சொன்னா எப்படி வரைவீங்க? மியூக்கரை இதுல படம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கலாம். அப்ப அது ஒரு இழை ஒன்றுக்குள்ள இப்படி ஒரு இழை ஓடும். அந்த இழையில இருந்து சில இடங்கள்ல இப்படி இனப்பெருக்க கட்டமைப்புகள் இப்படி உருவாகுங்க. இப்படித்தான் இந்த பான் பூஞ்சனம் காணப்படும். இதுல இன்னொரு இலையோடு இதுக்குள்ள இப்படி பின்னிட்டு இப்படி போய் வைங்க. அந்த இலையில இருந்து இப்படி இனப்பெருக்க கட்டமைப்புகள் உருவாகும். அது ஒரு இலை, இது ஒரு இலை, இப்படி போடுறது நம்ம பூஞ்சன இலைகள் சொல்லுவோம். இப்படி இலைகளா இந்த பூஞ்சனம் போகும். எப்படி இனப்பெருக்க கட்டமைப்பு உருவாகி இதுதான் இந்த மியூக்கர் அப்படின்னு சொல்லுவோம்.
மதுவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா மதுவம் வந்து தனிக்கலத்தால் ஆனது. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு 2 கலம் காட்டுருக்காங்க இல்லையா? அது பாருங்க, இது ஒரு கலம், அதோட இன்னொரு கலம், இது ஒரு கலம், அதோட இன்னொரு கலம். அப்ப மதுவம் தனிக்கலத்தால் ஆனதுன்னு சொல்றோமே, அப்ப 2 கலம் சேர்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மதுவத்தின் இது தாய்க்களம், இது தாய், இது அது போடுற குட்டி மகள், இது அது போடுற குட்டி மகள் களம், இது தாய்க்களம், இது மகள் களம். அப்போ ஒரு தாய்க்களத்துல இருந்து மகள் களம் எப்படி உருவாகுதுன்னா இந்த இனப்பெருக்க முறையை சொல்றது அரும்புதல் சொல்றோம். அரும்புதல் இந்த ஒரு மதுவ களம் உண்டு, அதுல குட்டிய அது அப்படி வெளியில தள்ளும், அப்படி வார குட்டி தான் இது. இது கொஞ்சம் தனிசி கொடுத்தால துண்டாகி இது தனி மதுவமாக, இது தனி மதுவமாக வாழும். சில இடத்துல 2 களம் எல்லாம் இப்படி 3 கலங்கள், இப்படி 4 கலங்கள் எல்லாம் இப்படி குட்டி குட்டிகள் சில நேரம் சேர்ந்துட்டு இருக்கேன். இதோட தலை கட்டாய் அது தனியா போகும், இது கட்டாய் தனியா போகும், இது கட்டாய் தனித்தனி கலங்கா போகும். அப்ப இதை சொல்றது அரும்புதல் அப்படின்னு சொல்றது. அப்ப இது இனப்பெருக்கம் சேர்த்துதான் இப்படி குட்டி வாரதை தவிர இது பல்கலம் அல்ல, மதுவம் தனிக்கலத்தாலான நுண்ணங்கி. இந்த அரும்புதல் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு உங்களுக்கு கீழே வீடியோல நீங்க அதை தெளிவா பார்க்க. இந்த பான் பூஞ்சன மியூக்கர் எப்படி இருக்குன்றதை நீங்க கீழே அழகா அந்த வீடியோல பார்க்கணும். ஓகே, இப்ப பாருங்க, தொடர்ந்து சில பங்கசுகளின் இனப்பெருக்க கட்டமைப்புகள் வருங்கண்ணால் பார்க்கலாம். உதாரணம் காளான். இப்ப நீங்க காளான் தெரிந்த உங்களுக்கு காளான் நிலத்துல எப்படி இருக்குன்னா இப்ப நிலத்துல எப்படி குடமாறி வரும் இல்லையா? காளான் இப்படி குடமாறி இப்படி காளான் வந்துருக்கு இல்லையா? காளான் இப்படி நிறைய இருக்கு. இப்ப இந்த காளான்ங்கிறது வருங்கண்ணுக்கு தெரியுது, ஆனா இந்த காளான் அப்படின்றது என்னன்னு கேட்டா அது இனப்பெருக்க கட்டமைப்பு. அதுக்குள்ளுக்கு நிலத்துக்குள்ளுக்கு அந்த நுண்ணங்கி இருக்குது, இழையாக ஓடிக்கொண்டு போகும். அதனுடைய இனப்பெருக்க கட்டமைப்பு தான் இந்த காளான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது வருங்கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலையிலையும் இந்த பங்கசுகள் காணப்படுகிறது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? ஈரழிப்பான கீழ்ப்படையில் வளரக்கூடியது. ஈரழிப்பு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஈரழிப்பு, இந்த ஈரழிப்பு எங்க இருக்குதோ அங்க பங்கஸ். ஈரழிப்பு எங்க இருக்கோ அங்க பங்கஸ். பங்கஸ் ஈரழிப்பு ஞாபகம். எங்க ஒரு இடத்துல ஈரழிப்பாக நம்ம அதை வச்சிருக்கோமோ அங்க பங்கஸ் வந்து பெருக்கம் அடையும். பழம் பூசணம் பிடிக்கிற பூஞ்சனம். இவர் பழம் ஈரழிப்பா இருக்குதா, அந்த பழம் பழுதாகும், அழுகி போகுது, ஃபங்கஸ். மரக்கறி பழுதாகுது, அழுகி போகுது, ஃபங்கஸ். ஈரமாக இருக்கக்கூடிய நிலம், தரை, ஃபங்கஸ். ஈரமாக இருக்கக்கூடிய தளபாடங்கள், கதிரமேசைகள், ஃபங்கஸ். எங்க ஈரழிப்பு இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஃபங்கஸ் வந்து வளரும். அப்ப ஈரழிப்பு அவர்களுக்கு மிக விருப்பமான ஒன்று. ஈரழிப்பான இடம் இருந்தா ஃபங்கஸ் வந்து வளரும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஈரழிப்பான கீழ்ப்படை. கீழ்ப்படை என்ன சொல்றாங்க? கீழ்ப்படை என்ன? கீழ்ப்படை என்றால் நம்ம பின்னுக்கு அதை பார்ப்போம் தெளிவா. நுண்ணங்கி வாழக்கூடிய சூழல் என்று சொல்ற நேரத்துல இப்ப அங்க இந்த உடல் மேற்பரப்பு நுண்ணங்கி வாழக்கூடிய சூழல். மனிதண்ட தோல் என்று சொன்னா அந்த சூழலை ஸ்பெசிபிக்கா அடையாளப்படுத்தி சொல்ற நேரத்துல அதை நம்ம கீழ்ப்படை சொல்லுவோம். மனிதண்ட தோல் நுண்ணங்கி வாழக்கூடிய இடம் அப்படின்னா அது ஒரு சூழல் என்று சொல்றல, அது ஒரு கீழ்ப்படை. அப்படின்னா உணவையும் இருப்பிடத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பகுதியைத்தான் நம்ம கீழ்ப்படை சொல்லுவோம். இப்ப மனிதண்ட வாய்க்குழி பாக்டீரியா வாழுது, வாய்க்குழி ஒரு கீழ்ப்படை. வாய்க்குழி ஒரு கீழ்ப்படை சொல்லுவோம். அது மாதிரி குருதியில நுண்ணங்கி வாழுது, அப்ப குருதி நுண்ணங்கிக்கான ஒரு கீழ்ப்படை. அவர் போஷணை, அவர் இருப்பிடம் இதெல்லாம் எங்க அடைஞ்சு கொள்றாரோ அந்த பகுதி, அந்த இடத்தை நம்ம கீழ்ப்படை சொல்லுவோம். அப்ப ஈரழிப்பான கீழ்ப்படை நுண்ணங்கி வளரக்கூடிய இடம். நுண்ணங்கி வளரக்கூடிய இடம் அது இந்த ஃபங்கஸ் வளரக்கூடிய இடம். இந்த ஃபங்கஸ்களுக்கு என்ன உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க. 2 உதாரணங்கள் சொல்றாங்க. ஒன்று என்ன? மியூக்கர் பான் பூஞ்சனம். மியூக்கர் பான் பூஞ்சனம். சாக்ரோமைசிஸ். சாக்ரோமைசிஸ் மதுவம். அதைத்தான் நம்ம கடையில வாங்குற இடத்துல ஈஸ்ட்னு சொல்றோம். கடையில வாங்குற இடத்துல ஈஸ்ட் சொல்றோம். அதுல வியாபார பெயர் ஈஸ்ட். தமிழ்நாடு நம்ம மதுவம்னு சொல்லுவோம்.
அதனுடைய விஞ்ஞான பெயர் சாக்ரோமைசிஸ். சரிதானே? அப்ப நாங்க பங்கஸ்கள் சம்பந்தமா பார்த்துட்டோம். அடுத்ததாக புரோட்டோசோவாக்களை பத்தி பார்ப்போம். புரோட்டோசோவாக்கள் அப்படின்னா என்னன்னா பிள்ளைகள், அதனுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. புரோட்டோசோவா அப்படின்னு ஏன் சொல்றோம் நம்ம அப்படின்னா பாருங்க, புரோட்டோசோவா புரோட்டோசோவா அப்படின்னா புரோட்டோன்னா ஆதியான, ஆதி, பழங்கால, மூதாதை, ஆதி. ஜோவா ஜூக்கு போயிருந்தானே, ஜூன்னா மிருக காட்சி சாலை இல்லையா? அப்ப ஜூன்னா மிருகம் அல்லது விலங்கு அப்படின்னு மிருகம் அல்லது விலங்கு சொல்லுவோம். மிருகம் அல்லது விலங்கு சொல்லுவோம். அப்ப புரோட்டோசோவான்னா ஆதியான விலங்குகள் என்று அர்த்தம் இல்லை. அப்ப இந்த புரோட்டோசோவாவுக்குள்ள வார எல்லாருமே விலங்குகளை போன்ற இயல்புகளை காட்டக்கூடியாங்க. விலங்குகளோட இயல்புகள் என்ன? அவங்க ஒளித்தொகுப்பு செய்ய மாட்டாங்க, உணவை வெளியிலிருந்து எடுத்து வாழ்வாங்க, பிற போஷணிகளா இருப்பாங்க விலங்குகள். அது மாதிரி இடம்பெயர்ந்து திரிவாங்க. அப்ப அந்த இயல்புகளை தான் இந்த புரோட்டோசோவாக்கள் காட்டும். என்ன செய்யும்? இவை இடம்பெயர்ந்து போகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவாங்க. அந்த இடம்பெயர்ந்து போறதுக்காக வேண்டி அவங்கள சில விசேடமான இடப்பெயர்ச்சிக்கான கட்டமைப்புகள் காணப்படும். புரோட்டோசோவாக்கள் இடம்பெயர்ந்து போறார்கள், உணவை வெளியிலிருந்து பிடிச்சி சாப்பிடுறாங்க. அவங்க நுண்ணங்கியா இருந்தாலும் அதை விட சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்ப இந்த புரோட்டோசோவாக்கள் சொல்லக்கூடிய ஆக்கள் விலங்குகளை போன்ற இயல்புகளை காட்டக்கூடிய ஆக்கள். ரைட்? அது பாருங்க, இந்த புரோட்டோசோவா எல்லாமே தனிக்கல நுணுக்கு காட்டிக்குரியது. இப்ப நம்ம 2 நுண்ணங்கி கூட்டம் பார்த்திருக்கோமா இல்லையா? ஒன்று என்னது? பாக்டீரியா. பாக்டீரியாக்களுக்கு என்ன பார்த்தோம்? எல்லாமே தனிக்கலம்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஃபங்கஸ். ஃபங்கஸ்களுக்கு தனிக்கலமும் இருக்குது, பல்கலமும் இருக்குது. மூணாவது என்ன பார்க்கிறோம் பிள்ளைகள்? புரோட்டோசோவாக்களுக்குள்ள வர எல்லாருமே தனிக்கல நுணுக்கு காட்டிக்குரியது. இடப்பெயர்ச்சிக்காக பிசர்கள், சவுக்கு முளைகள், போலிப்பாதங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். இப்ப பாருங்க, இவங்க இடப்பெயர்ச்சிக்காக சில கட்டமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. அவங்களோட உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். இந்த அமீபா ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வீடியோ பார்க்கலாம். அமீபாவோட மூவ்மெண்ட் எப்படி நடக்குது, அது ஒரு உணவை எப்படி கைப்பற்றுதுன்றதுக்கு வீடியோ நீங்க கீழே பார்க்கலாம். ரைட்? இந்த அமீபாக்களை போலிப்பாதங்கள் அப்படின்ற ஒரு ஷேப்ல அது உருவாகுறாங்க. ரைட்? போலிப்பாதங்கள் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம போலிப்பாதம் சொல்றோம். அதனால கால் மாதிரி அப்படி வந்துட்டு அது இப்படி போகும். அது உடம்புலதான் அந்த கால் அப்படியே வழி தள்ளும், அதுக்கப்புறம் அப்படியே உள்ளுக்கு அடிச்சு பண்ணும். வேற இடங்கள்ல அந்த அப்படி கால் மாதிரி வரும். அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்காங்க போலிப்பாதம். அப்ப அமீபா இடம்பெயர்ந்து போறதுக்காக வேண்டி எதை பயன்படுத்துது? போலிப்பாதத்தை பயன்படுத்துது. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பரமேசியம். இங்க பாருங்க, பரமேசியம் எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த பரமேசியம் என்றால் எப்படி இருப்பாருண்டா, இந்த இப்படி இருப்பாரு. ரைட்? பரமேசியத்தின் ஷேப் அப்படின்னா, பொம்பளை போடுவாங்க அந்த குதி உயர்ந்த செருப்பு, ஹீல்ஸ் செருப்புன்னு அந்த அடிப்பகுதி, அந்த ஹீல் செருப்புற அடிப்பகுதி மாதிரி இந்த பரமேசியத்தின் உடல் வடிவம் இருக்கப்படல பரமேசியம். இந்த பரமேசியம் இடப்பெயர்ச்சிக்காக எதை பயன்படுத்துதுன்னு சொல்லி சொன்னா, இதுல பிசிர்கள் காணப்படும். நம்ம அந்த பாக்டீரியாக்களுக்கு வரைஞ்சோம், பாக்டீரியாக்கள்ல பிசிர்களும் காணப்படும், சவுக்கு முளைகளும் காணப்படும் சொன்னமே. அது மாதிரி இந்த பரமேசியத்துல பிசிர்கள் காணப்படும். ரைட்? அப்ப நீங்க ஞாபகம், பரமேசியம் பிசிர், இதுவும் பானா இதுவும் பானா. பரமேசியம் பிசிர் நீங்க ஞாபகம், பரமேசியம் பிசிர். அமீபா என்னது? போலிப்பாதம்.
அமீபாவில் இருக்கிறது போலிப்பாதம். மூணாவது நம்ம பார்க்கிற யூக்ளினா, அந்த பாருங்க யூக்ளினா அப்படி நீளமான அப்படி ஷேப்ல இருக்கும். அந்த யூக்ளினால என்ன இருக்கும்டா, சவுக்கு முளை இருக்கும்ல. யூக்ளினால என்ன இருக்குது, சவுக்கு முளை. இது உங்களுக்கு கேள்விக்கு வரும். சவுக்கு முளை மூலம் இடம்பெயரக்கூடிய புரோட்டோசோவா அங்கி ஏது என்று ஒரு கேள்வி வந்தா நீங்க சொல்லணும் சவுக்கு முளையால் இடம்பெறுவது யூக்ளினா. பிசிறுகள் மூலம் இடம்பெறக்கூடிய அங்கி எது என்று வரும். அப்படி கேட்டா நீங்க பாக்டீரியான்னு கொடுக்கலும், பரமேசியம் கொடுக்கலும். போலிப்பாதம் மூலம் இடம்பெறக்கூடியது யாருன்னு கேட்டா அது அமீபா சொல்லுவீங்க. சாதாரண அப்ப இந்த புரோட்டோசோவா வகையை சேர்ந்த அங்கிகள் எல்லாமே தனிக்களமாக இருக்கும். அவங்கள ஒவ்வொரு விதமான அங்கிகள் இடப்பெயர்ச்சிக்கு ஒவ்வொரு விதமான கட்டமைப்புகளை பயன்படுத்துவாங்க. நீர்ச்சூழலில் மட்டுமன்றி உயிரங்கிகளின் உடலினுள்ளும் வாழும். இப்ப இந்த பரமேசியம், இந்த அமீபா, இந்த யூக்ளினா எல்லாம் எங்க வாழும்டா, தண்ணிக்குள்ள வாழும். தண்ணிக்குள்ள இடம்பெயர்ந்து போறதுக்கு தான் இவங்க இந்த கட்டமைப்புகளை பயன்படுத்துறாங்க. பிசர் நீந்தி நீந்தி போறதுக்கு அடிச்சு எடுத்து போவாங்க. சவுக்கு மலையால அடிச்சு வச்சு போவாங்க. போலிப்பாதம் இதெல்லாம் நீருக்குள்ள தண்ணிக்குள்ள வாழக்கூடிய ஆட்கள். அதே நேரம் இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணங்கி பாருங்க, இது கோளமான ஷேப்ல இருக்கு பாருங்க. இந்த பிளாஸ்மோடியம் சொல்லக்கூடிய இந்த நுண்ணங்கி இதுவும் ஒரு புரோட்டோசோவா வகைதான். ஆனா இது எங்க வாழுதுன்னு கேட்டா உயிரங்கிகள் உடலின் உள்ள வாழுது, உடம்புக்குள்ள வாழுது இந்த பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது என்ன செய்யுது கேட்டா மனுஷனுக்கு மலேரியா அப்படிங்கிற நோய், மலேரியா காய்ச்சலுக்கு காரணமான நுண்ணங்கி தான் இந்த பிளாஸ்மோடியம். அப்ப பிளாஸ்மோடியம்ன்றது தண்ணீர வாழல, உடம்புக்குள்ளே தண்ணீர் சூழல் தான். ஆனா உயிரங்கில உடலுக்குள்ளுக்கு இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது வாழுது. அப்ப இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, அமீபா, பரமேசியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம். இது இந்த புரோட்டோசோவாக்களுக்கு உதாரணங்களாக நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி வீடியோ நீக்குள்ள பார்க்கலாம். இது அவ்வளவுக்கும் தனித்தனி குட்டி குட்டி வீடியோக்கள், ஒவ்வொரு நுண்ணங்கிக்கும் ஒவ்வொரு வீடியோ, அதனுடைய இடப்பெயர்ச்சி எப்படி நடக்குது, அது எப்படி வாழுதுன்றத நீங்க கிளியரான வீடியோக்களை கீழே நீங்க பார்க்கலாம். அடுத்த நுண்ணங்கி கூட்டத்துக்கு நாங்க போறோம். 4வது நுண்ணங்கி கூட்டம் அது என்னவாம், அல்கா. 4வது நுண்ணங்கி கூட்டம் எதுக்கு போறோம், அல்கா. இந்த அல்காக்களை பொறுத்தவரையில உங்களுக்கு 3 வகையான அல்காக்களுக்கு இங்க படம் காட்டியிருக்கிறாங்க. ஒன்று கிளமிடோமோனஸ். கிளமிடோமோனஸ் தனிக்கிழத்தால் ஆனது இல்லையா, கிளமிடோமோனஸ் தனிக்கிழத்தால் ஆக்கப்பட்டது. அதுக்கு 2 சவுக்கு முளைகள் இந்த மாதிரி காணப்படும். அது மாதிரி ஸ்பைரோகைரான்றது கோல் மாதிரி நீளமா இருக்கு, நீளமான கோலாக இருக்கு ஸ்பைரோகைரா இல்லையா. அது மாதிரி டயட்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன பாருங்க, அது கடல்ல நீர்நிலைகள்ல காணப்படக்கூடிய, அதுவும் வித்தியாசமான ஷேப்ல இந்த டயட்டம்ஸ், டயட்ரம்னு தமிழ்நாடு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல டயட்டம்ஸ் சொல்லுவோம். இதுவும் இந்த அல்காக்களுக்கு உதாரணமாக நம்ம சொல்றோம். ரைட். இப்ப இந்த அல்காக்களை பொறுத்தவரை பிள்ளைகள் இவங்க யார போல இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா தாவரங்களை போல இருப்பாங்க. புரோட்டோசோவா விலங்குகள் இயல்பு காட்டினாங்க, அல்கா தாவரங்கள் இயல்பு காட்டினாங்க. புரோட்டோசோவா காட்டின விலங்குகள் இயல்பு என்ன, உணவை வெளியிலிருந்து பிடிச்சு சாப்பிடும், இடம்பெயர்ந்து தெரியும். விலங்குகள் இயல்பை புரோட்டோசோவா காட்டினாங்க. இந்த அல்காக்கள் யாருடைய இயல்பு காட்டுவாங்கன்னா தாவரங்கள் இயல்பு காட்டுவாங்க. தாவரங்கள் இயல்பு என்ன, ஒளித்தொகுப்பு மூலம் உணவு தயாரிக்கிற வேலையை செய்யும். அது மாதிரி பிள்ளைகள் இந்த அல்காக்களும், அனைத்து விதமான அல்காக்களும் ஒளித்தொகுப்பு செஞ்சு உணவை தயாரிக்கிற வேலையை செய்வாங்க. எப்படி உலகத்துல பெரும்பாலான உணவு தேவைய தாவரங்கள் பூர்த்தி செய்தோ அது மாதிரி இந்த அல்காக்களும் பொதுவாக தரையை விட கடல்ல நீர்ல அந்த உணவு தேவையை அதிகம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இந்த அல்காக்கள் காணப்படுவாங்க. அல்காக்கள்
காணப்படுவாங்க. ரைட். இப்ப நம்ம இதுக்குள்ள தனிக்களமும் இருக்குது, பல்களமும் இருக்குது. இப்ப கிளமிடோமோனஸ் பார்த்தீங்கன்னா தனிக்களம், இந்த ஸ்பைரோகைரா பல்களம். அப்ப தனிக்கள அங்கிகளும் இதுக்குள்ள காணப்படுது, பல்கள அங்கிகளும் இதுக்குள்ள காணப்படுது. ஓகே, அடுத்த இன்னொரு இயல்பு சொல்றாங்க பிள்ளைகள், பிரிவிலி. பிரிவிலி இளையுருவான உடல் அமைப்பை கொண்டவை. பிரிவிலிண்டா இதுல பல்கள அங்கிகளை நீங்க பாத்தீங்கன்னா அது தாவரம் போல பச்சை கலரா இருக்கும், பச்சையா இருக்கும். ஆனால் அந்த உடல்ல பிரிவிலி பிரிவுகள் காணப்படாது. தாவரம்டா என்ன பிரிவு இருக்கும்? தண்டு, இலை, வேர் என்ற பிரிவுகள் இருக்குமா இல்லையா? ஆனா இங்க அந்த பிரிவு வேறுபாடுகள் இந்த நுண்ணங்கிகள்ல காணப்படாது. அப்ப பிரிவிலி உடல் அமைப்பை கொண்டது, இளையுருவான இந்த மாதிரி இலை மாதிரியான உடல் அமைப்பை இவர் வச்சிருப்பாரு. இப்ப நம்ம இவங்களை தான் பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். பாசி இந்த ஈரலிப்பான தரையில எல்லாம் கிணத்து அடிகள்ல ஈரலிப்பான அப்படியே படந்து வரும் பாசி. இந்த பாசி வகைகள் தான் இந்த அல்காக்கள் தான். ரைட். இப்ப பாருங்க, இது நீரில் மிதந்தவாறு காணப்படும் நுணுக்கு காட்டிக்குரிய அல்காக்கள் தாவர பிலாந்தன்கள் அப்படின்னு சொல்றோம். இவர் தான் ரொம்ப முக்கியமான அந்த தாவர பிலாந்தன்கள். இந்த நீர்ல மிதந்து கொண்டிருக்கும் இந்த தாவர பிலாந்தன்கள் அது சூரிய ஒளியை பயன்படுத்தி இந்த தாவர பிலாந்தன்கள் உணவை தயாரிக்குது. அப்ப உணவு உற்பத்தி வேலைய கடல்ல அதிகப்படியான நீர்ல அதிகப்படியான அந்த நீர்வாழ் அங்கிகள உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்கள் தான் இந்த தாவர பிலாந்தன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். அப்ப தாவர பிலாந்தன்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நீர்வாழ் அங்கிகள உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. பச்சையம் அல்லது குளோரோபில், பச்சையம் அல்லது குளோரோபில் எனும் நிறப்பொருளை கொண்டிருப்பதால் ஒளி தொகுப்புக்குரியவை. அப்ப தாவரங்கள் எப்படி ஒளித்தொகுப்பு செஞ்சு உணவு தேவையை பூர்த்தி செய்தோ அது மாதிரி இந்த அல்காக்களும் ஒளித்தொகுப்பு செய்யறாங்க. காரணம் என்னடா, அவங்களோட உடம்புல பச்சையம் காணப்படுது. அப்ப பச்சையம் கொண்டிருக்கிற அங்கிகள் யாருண்டா பிள்ளைகள்? உலகத்துல தாவரங்கள் எப்படி பச்சையத்தை வச்சிருக்காங்களோ அது மாதிரி அல்காக்களும் பச்சையத்தை வச்சிருக்கிறாங்க. அல்காக்களும் ஒளித்தொகுப்பு செய்யறாங்க. நீங்க இப்ப இவ்வளவு நாளும் எப்படி நம்பிட்டு இருந்திருப்பீங்க? ஒளித்தொகுப்பு என்றாலே தாவரம் தான் என்று நம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பிள்ளைகள், ஒளித்தொகுப்ப தாவரங்களும் செய்து நுண்ணங்கியாக இருக்கக்கூடிய இந்த அல்காக்களும் செய்து சில வகை பாக்டீரியாக்களும் செய்துன்றத நம்ம அதை வேற இடத்துல பார்ப்போம். அது தேவையில்லை. பொதுவா நம்ம இங்க எடுத்துக்கொள்வோம். இந்த அல்காக்கள் எல்லாருமே பச்சையத்தை வச்சிருப்பாங்க. பச்சை உருமணின்னு சொல்லக்கூடாது, பச்சையத்தை வச்சிருப்பாங்க அல்லது அந்த குளோரோபில் நிறப்பொருளை வச்சிருப்பாங்க. அந்த அல்காக்கள் எல்லாமே உணவு தயாரிப்பார்கள், ஒளித்தொகுப்பு செய்வார்கள். அடுத்தது பாருங்க, உல்வா போன்ற சில அல்காக்கள் வெறும் கண்ணால் காண முடியாத நிலையிலையும் இந்த சில அல்காக்கள் காணப்படுகிறார்கள். ஓகே, அதுக்கு உதாரணம் கிளமிடோமோனஸ் தனிக்கல அல்கா, அது மாதிரி ஸ்பைரோகைரா டயட்டம்ஸ், இதெல்லாம் அல்காக்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, நாங்கள் நுண்ணங்கி கூட்டத்துக்குள்ள பார்க்கிற கடைசியான ஒரு உபலக நாங்க முடிக்க போறோம். நுண்ணங்கி கூட்டத்துக்குள்ள நாங்க பார்க்கிற கடைசியான நுண்ணங்கி கூட்டம் தான் வைரஸ். ஏற்கனவே பார்த்ததுல ஞாபகப்படுத்தி பாருங்க. பாக்டீரியாக்கள் யாவும் தனிக்கல அங்கிகள். அடுத்தது பார்த்தோம் ஃபங்கஸுக்கள், தனிக்கிழமும் இருக்குது பல்கிழமும் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் என்ன, புரோட்டோசோவா யாவும் தனிக்கல அங்கிகள், விலங்குகளை போன்ற நடத்தையை காட்டுவாங்க. அடுத்தது பார்த்தா அல்காக்கள், தனிக்கிழமும் இருக்குது பல்கிழமும் இருக்குது. அவங்க எப்படியா நடத்தை காட்டுவாங்க? தாவரங்களை போன்ற ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் வைரசுகள். இந்த வைரசுகள் தாம்புகள் உயிருள்ள இயல்பையும் காட்டும், உயிர் இல்லாத இயல்பையும் காட்டும். எல்லா வைரஸுமே நுணுக்கு காட்டிக்குரியது. நம்ம வைரஸை தவிர ஏனைய 4 நுண்ணங்கிகளையும் நம்ம ஒளி நுணுக்கு காட்டில பார்க்கலும், இந்த வைரசுகளை ஒளி நுணுக்கு காட்டில பார்க்கலாம். ஏனென்றா அது அவ்வளவு சின்னதா இருக்கும். ஒளி நுணுக்கு காட்டி ஒரு 1500 மடங்கு, மேக்சிமம் ஒரு 2000 மடங்கு வரைக்கும் ஒரு பொருளை பெருசாகி காட்டும். ஆனா இலத்திரன் நுணுக்கு காட்டி 5 லட்சம் மடங்கு, இப்ப வந்திருக்கு பிள்ளைகள், அதை விட அதிகமான அளவுக்கு பெருசாகி காட்டக்கூடிய
புதிய நவீன இலத்திர நுணுக்காட்டிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா பொதுவா நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள உள்ள வகையில நம்ம பார்க்கிற இடத்துல இலத்திர நுணுக்காட்டி 5 லட்சம் மடங்கு பெருசாகி காட்டும். அப்ப இந்த வைரஸுக்களை நம்ம பார்க்கணும் எங்கன்னு கேட்டா ஒளி நுணுக்காட்டில பார்க்க இயலாது, இலத்திர நுணுக்காட்டில தான் இந்த வைரஸ்களை பார்க்கணும். வைரஸுகள் இதெல்லாம் அந்த சும்மா அது உண்மையான படம் இல்லையே அப்படின்னாங்க, அந்த அதனுடைய ஷேப்பை வச்சு நம்ம வரையக்கூடிய அமைப்பு தானே. இப்ப இந்த வைரஸை நீங்க பாத்தீங்கன்னா வைரஸுகள் எல்லாமே நுணுக்காட்டிக்குள்ளது, உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயல்புகளை காட்டும். வைரஸ்ல என்ன இருக்குது அது உடம்புல அப்படின்னா எந்த ஒரு கல ஒழுங்கமைப்பும் வைரஸ்ல இருக்காமல. இந்த வைரஸை தவிர ஏனைய அனைத்து நுண்ணங்கிகள் பெரிய அங்கிகள் எல்லாரையும் கலம் என்ற ஒரு செட்டப் இருக்கும், கல ஒழுங்கமைப்பு இருக்கும். ரைட், அதுக்கு கலவன் சவ் இருக்கும், கூடிய உரு இருக்கும், கரு அல்லது கரு பதார்த்தம் இருக்கும், ஏனைய புண்ணங்கங்கள் எல்லாம் கொண்ட ஒரு கல ஒழுங்கமைப்பு இந்த வைரஸை தவிர மற்ற அவ்வளவு அங்கிகளுக்கும் இருக்குது. இந்த வைரஸுகளுக்கு கல ஒழுங்கமைப்பு இல்லை. வைரஸ்ல உடம்புல என்ன இருக்குதுன்னு பார்த்தால் ரெண்டு பேசிக்கான விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வைரஸுகள் உடம்புல இருக்குது. ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புரத உரை ஒன்று இருக்குமாம்ல, புரத உரை ஒன்று இருக்கும் வைரஸ்ல. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இருக்கும், ஒரு நிறமூர்த்தம், ஒரு புரத உரை, ஒரு நிறமூர்த்தம். அது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு ஒரு உரை ஒன்று, ஒரு நிறமூர்த்தம். இவ்வளவுதான் வைரஸ் இருக்கும். அதுல இந்த மாதிரி கழுத்து மாதிரியான இந்த மாதிரி கூறுகள் முட்கள் மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது அந்த கலத்தை துளையிட்டு அதுக்குள்ள போறதுக்காக வச்சிருக்கிறது. ஆனா மெயினா பிள்ளைகள் ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல காணப்படக்கூடிய ரெண்டு அடிப்படையான அம்சங்கள். ஒன்று சுத்தி இருக்கிற புரத உரை, அடுத்தது உள்ளுக்கு இருக்கிற கரு பதார்த்தம். இவ்வளவுதான் வைரஸ். கல ஒழுங்கமைப்பு கொண்டு இவருக்கு இல்லை. அதனாலதான் இந்த வைரஸுகளை செயற்கையாக தயாரிக்க முடியும். வைரஸுகளை செயற்கையாக தயாரிக்க முடியும். இந்த கொரோனா உலகத்தை ஆட்டி படைச்ச இந்த கொரோனா சொல்றது COVID-19 அப்படிங்கிற வைரஸால வந்தது. அது மாதிரி HIV வைரஸால வார நோய் தான் எய்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் செயற்கையாக தயாரிக்கப்பட்டு மனிதர்களுக்கு புகுத்தப்பட்டது என்று சொல்லி சில ஆய்வுகள் சொல்லுது. அப்ப நீங்க சில படங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க, இந்த வைரஸுகளை செயற்கையா தயாரிச்சு அதை நாய்க்கு பூத்தி நாயில இருந்து மனுஷனுக்கு தொத்த வச்சு, ரைட், இப்படி நாசகார சக்திகள், உலகத்தை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய நாசகார சக்திகள் இந்த வைரஸுகளை செயற்கையா தயாரிச்சு அதை மனிதர்களுக்கு பெருக்கமடைய செஞ்சு விட்டுருதாங்கன்னு சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப நீங்க விளைபடுங்க, இந்த வைரஸுகள் செயற்கையாக தயாரிக்கப்பட முடியுமானவை. செயற்கையா வைரஸ் தயாரிக்கிறேன், கல ஒழுங்கமைப்பு இல்ல. ஒரு புரத உரையும் ஒரு நிறமூர்த்தம் ஒன்று இருந்தா சரி. நிறமூர்த்தம் என்ன, ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏ கருப்பதார்த்தம், ஒரு கருப்பதார்த்தம் ஒன்று ஒரு புரத உரையும் செட் பண்ணிட்டா வைரஸ் ஒன்று தயாரிச்சாச்சு. அப்ப உலகத்தை அழிக்கணும் ஆசைப்படுற, ரைட், உலகத்தை அண்ட கொண்டோலுக்குள்ள வச்சிருக்கணும் ஆசைப்படக்கூடிய சில நாசகார சக்திகள் இந்த வைரஸுகளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்க கொஞ்சம் பெரிய புள்ளல் ஆயினத்து பிறகு பெருந்தது பிறகு சயின்ஸுக்குள்ள நீங்க நிறைய தேடுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு உலகம் இப்படித்தான் இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தப்படுத்தல. சரி, இந்த வைரஸுக்கள்ல உயிருள்ள இயல்பும் இருக்குது, உயிரற்ற இயல்பும் இருக்குன்னு சொல்றோம். ஆனா உண்மையில இந்த வைரஸ்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிருள்ள இயல்பு என்னன்னு கேட்டா அங்கிகளின் உடலினுள் மட்டும் பெருக்கம் அடையும். இவர் வழியால இவருக்கு எந்த ஒரு தொழிற்பாடும் கிடையாது. ஏனைய நுண்ணங்கிலாம் என்ன செய்யும், சூழல வாழுமா இல்லையா, அதுக்கு வளர்ச்சி இருக்குது, அதுக்கு இனப்பெருக்கம் இருக்குது, போஷணை இருக்குது, கழிவாற்றல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இந்த வைரஸுக்கு அது எதுவுமே இல்லை. கல ஒழுங்கமைப்பு இவங்களுக்கு இல்ல, சுவாசம், வளர்ச்சி போன்ற உயிரியல் இயல்புகளை காட்டாது. உயிரங்கிக்குரிய எந்த ஒரு இயல்பையும் காட்டாது சூழல்ல. ஆனா ஒரு அங்கி இந்த கலத்துக்குள்ளுக்கு போனா மட்டும் அவர் பெருக்கம் அடைவார். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிருள்ள அடிப்படையான இயல்பு. வைரஸ்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எப்படி உங்களுக்கு தடிமனை ஏற்படுத்துதுன்றதுக்கு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ நீங்க கீழே பாப்பீங்க. இன்ஃப்ளூயன்சா என்ற வைரஸால எப்படி தடிமன் வருது. ஒருத்தர் தும்முவாரு, தும்புற இடத்துல அந்த நீர்த்துளிகளோட வெளியாகிற
அந்த வைரஸ் இன்னொருத்தர மூக்கு வழியாக உடலுக்குள்ள போயிட்டு அது எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுத்துது, எத்தனை கோடிக்கணக்கான வைரசுகள் அந்த ஒரு வைரஸால பெருகுதுன்னு சொல்லி அதுக்குரிய வீடியோ பார்ப்பீங்க. அது மாதிரி HIV ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மனிதன்ல பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நிற்புடன சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றலை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு ரொம்ப டேஞ்சரான வைரஸ் தான் இந்த HIV அப்படின்னு சொல்றது. இது அந்த பாலியல் ரீதியான தொடர்புகள், அது மாதிரி குருதி பாய்ச்சல், ரத்தத்தால தொற்றல் அடைகின்ற அப்படியான ஒரு வைரஸ் தான் இந்த HIV. பாலியல் நோய் அல்லது சமூக நோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய எய்ட்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடியதான் இந்த HIV வைரஸ் சொல்றோம். அது மாதிரி எபோலா வைரஸ் இருக்குது, டெங்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய ஆபோ வைரஸ் இருக்குது, AH1N1 இருக்குது, அது மாதிரி கொரோனா நோய் ஏற்படுத்தக்கூடிய COVID-19 இருக்குது, தாவரங்கள்ல நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய சில வைரசுகள் இருக்குது, டொபேக்கோ மொசைக் வைரஸ், TMV ஒரு வைரஸ் சொல்லுவோம். இப்படி இந்த வைரசுகள் ஏராளமான வைரசுகள் இந்த நோய்களை ஏற்படுத்துவதிலே தான் செய்யும். பொதுவா ஏனைய நுண்ணங்கிகளால நிறைய நன்மைகள் இருந்து சில தீமைகள் இருக்கிற மாதிரி இந்த வைரசுகளான பிள்ளைகள் எல்லாமே நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான், தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் இந்த வைரசுகள் காணப்படுது. ரைட், ஓகே. இப்ப பாருங்க, நாங்க இந்த நுண்ணங்கிகள் 5 வகையான கூட்டங்களையும் நாங்க முடிச்சிருக்கிறோம். மேற்படி அட்டவணையில் நுண்ணங்கிகளின் உருப்பெருப்பிக்கப்பட்ட படங்கள் காட்டப்பட்டுள்ளன. இந்த உதாரணங்களின் விஞ்ஞான பெயர்களை மனனம் செய்தல் அவசியம் அன்று. நாங்க இங்க விஞ்ஞான பெயர்கள் சொன்னதானே, அதை நீங்க மனனம் செய்ய தேவையில்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, பேரெல்லாம் பாடமாக வச்சுக்கிறோம் சொல்லி. ஆனா ஓரளவுக்கு சாக்ரோமைசிஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுதான் போதும். அதுக்குரிய எழுத்துக்கள் அதெல்லாம் அப்படி எழுதி பாடம் அப்படி தேவையில்லை. அது மாதிரி பாலுணவு உற்பத்திகள்ல பயன்படுற பாக்டீரியா எதுன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோஃபிலஸ், ரைட்? அது மாதிரி லாக்டோபசிலஸ் பல்காரிகஸ். இந்த பேர்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இதெல்லாம் கட்டாயம் பாடமாக்கி கொண்டிருக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்கு கேள்விகள் உங்களோட சிலபஸ்க்குள்ள வராது. சரி பிள்ளைகள், இப்ப நாங்க இந்த பாடத்தின் முதலாவது உபாயக முடிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல 2வது உபாயக பார்க்க போறோம் அடுத்த வீடியோல.